மாணவர்களே, ஆசிரியர் பெருமக்களே, இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியது ஏபி அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் கூட்டுத்தொடர் வரிசை. இதில் மாடல் 2 மாதிரி 2. ஃபைண்ட் தி 12th டேர்ம் ஆஃப் அன் ஏபி √2, 3 √2, 5 √2, எக்ஸட்ரா. √2, 3 √2, 5 √2 டாட் 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 என்ற கூட்டுத்தொடர் வரிசையில் 12வது உறுப்பை காண்க. ஆப்ஷன் ஏ 22 √2, ஆப்ஷன் பி 23 √2, ஆப்ஷன் சி 24 √2, ஆப்ஷன் டி 25 √2. சரி, இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? ஏபி நம்மளே கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் எந்த டேர்ம் கேட்குறாங்க? 12th டேர்ம் 12வது உறுப்பை கேட்குறாங்க. இது வித்தவுட் யூஸிங் தி ஃபார்முலா வி கேன் டூ இட். அதாவது ஃபார்முலாவை பயன்படுத்தாமல் நம்ம கணக்கு போட போகிறோம். ரூட்டை விட்டுட்டு எண்களை மட்டும் கணக்கில் எடுக்கணும். அப்போ எண்கள் எடுத்தால் என்ன வரும்? 1, 3, 5. இது ஏபியா இல்லையான்னு செக் பண்ண போகிறோம். கூட்டுத்தொடரா இல்லையான்னு. 3 - 1 = 2, 5 - 3 = 2. இது ஒரு அப்போ பொது வித்தியாசம் சாமாவதுனால இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை. இட் இஸ் an ஏபி. காமன் டிஃபரன்ஸ் பொது வித்தியாசம் 2. அப்போ பொது வித்தியாசம் 2 மடங்காக வரணும். The common difference should come as the first number as the multiple of 2. அப்போது கணக்கில் என்ன இருக்குது? 1 தான். 1, 3, 5 இருக்குது. அப்போ நாம் என்ன செய்யணும்? அது கூட 1 கணக்குடன் 1ஐ கூட்ட வேண்டும். add 1 to the sum. அப்போ 1 + 1, 3 + 1, 5 + 1 எக்ஸட்ரா. இதை அப்போ 1 + 1 2, 3 + 1 4, 5 + 1 6. ஸ்டார்டிங் ஆரம்ப நம்பர் 2 என்பதால் கணக்கில் சரியாக உள்ளது. எனவே வேறு எந்த நம்பரையும் கூட்டவும் வேண்டாம், கழிக்கவும் வேண்டாம். Since the starting number is 2, it is correct in the sum. So don't add or subtract. அப்போது என்ன? வது உறுப்பு பெருக்கல் பொது வித்தியாசம் மைனஸ் கூட்டியதை கழி. அப்போ எத்தனாவது டேர்மோ அத்தனாவது டேர்ம் பெருக்கல் காமன் டிஃபரன்ஸ் மைனஸ் சப்ட்ராக்ட் வாட் யூ ஆட். சரி, இப்போ என்ன? எத்தனாவது டேர்மு? 12வது டேர்மு. 12 பெருக்கல் 2 -1. 12 பெருக்கல் 2 24 -1 23 நம்பர் கண்டுபிடிச்சிட்டோம். அப்புறம் ரூட் உள்ளுக்குள்ளே என்ன நம்பர் இருக்குதோ அதை அப்படியே சேர்த்து எழுதிடுங்க. அப்போ 23 √2. அப்போ ஆன்சர் இஸ் பி. நெக்ஸ்ட், ஃபைண்ட் தி 15th டேர்ம் ஆஃப் an ஏபி √7, 3 √7, 5 √7, டாட் டாட் டாட். √7, 3 √7, 5 √7 டாட் 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 என்ற கூட்டுத்தொடர் வரிசையில் 15வது உறுப்பை காண்க. என்ன கொடுத்துருக்காங்க? இட் இஸ் an ஏபின்னு கொடுத்துருக்குறாங்க. சரி, கூட்டுத்தொடர் வரிசைன்னு எத்தனாவது உறுப்பு கேட்குறாங்க? 15வது உறுப்பு கேட்குறாங்க. சரி, அது ஆப்ஷன் ஏ 27 √7, ஆப்ஷன் பி 31 √7, ஆப்ஷன் சி 24 √7, ஆப்ஷன் டி 29 √7. வித்தவுட் யூஸிங் தி ஃபார்முலா ஃபார்முலாவை பயன்படுத்தாமல் உறுப்புகளை காணணும். உறுப்பு எத்தனாவது உறுப்புன்றதை கண்டுபிடிக்கிறோம். அப்போது ரூட்டை விட்டுட்டு மீதி எண்களை மட்டும் கணக்கில் எடுக்கணும். எடுத்துட்டா 7 √7 விட்டா 1, 3, 5 எக்ஸட்ரா. இப்போ இது ஏபியா இல்லையான்னு செக் பண்ணணும். அப்போ 3ல் 1 போனால் 2, 5ல் 3 போனால் 2. அப்போ பொது வித்தியாசம் சமமாகிறதுனால இது கண்டிப்பாக ஒரு கூட்டுத்தொடர் வரிசை. இட் இஸ் an ஏபி. பொது வித்தியாசம் காமன் டிஃபரன்ஸ் 2. பொது வித்தியாசம் 2 மடங்காக வர வேண்டும். The common difference should come as the first number as the multiple of 2. சரி, கணக்குடன் அப்போது பார்த்தீங்கன்னா கணக்கில் என்ன இருக்குது? 1, 3, 5 தான் இருக்குது. அதனால் கணக்கோட 1ஐ கூட்டணும். add 1 to the sum. 1 + 1, 3 + 1, 5 + 1 எக்ஸட்ரா. அப்போ 2, 4, 6. சரி, ஆரம்ப எண் 2 என்பதால் இதை பார்க்கும்போது ஆரம்ப எண் 2 என்பதால் சரியாக உள்ளது. எனவே எந்த எண்ணையும் கூட்டவும் வேண்டாம், கழிக்கவும் வேண்டாம். Since the starting number is 2, it is correct in the sum. So don't add or subtract. சரி, இதுக்கு எத்தனையாவது உறுப்பு பெருக்கல் பொது வித்தியாசம் மைனஸ் கூட்டியதை கழி. அதாவது எத்தனாவது டேர்மோ அந்த டேர்மு பெருக்கல் காமன் டிஃபரன்ஸ் மைனஸ் சப்ட்ராக்ட் வாட் யூ ஆட். அதாவது எத்தனையாவது உறுப்பு? 15வது உறுப்பு. 15 பெருக்கல் பொது வித்தியாசம் 2 -1.
15 2 30 மைனஸ் 1 அப்போ 29. எப்போ ரூட்டுக்குள்ளே என்ன நம்பர் இருக்குதோ அந்த நம்பரை அப்படியே சேர்த்து எழுதுங்க. அப்போ √7 இருக்குது. அப்போ 29 √7. ஆன்சர் இஸ் டி இஸ் தி ஆன்சர். மூணாவது. அடுத்து நெக்ஸ்ட். ஃபைண்ட் தி 10th term of an AP. √2, √8, √18, √32 etc. √2, √8, √18, √32 என்ற கூட்டுத்தொடர் வரிசையில் 10வது உறுப்பை காண்க. அப்போ என்ன? ஆப்ஷன் ஏ √100, ஆப்ஷன் பி √200, ஆப்ஷன் சி √160, ஆப்ஷன் டி √240. சரி, பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒன்று ஒவ்வொரு வேறு இருக்குது. √2, √8, √18, √32 இருக்குது. இப்போ இதெல்லாம் நம்ம மாற்றணும். எப்படி? √2 ரைட், ஓகே. ஆனால் அந்த √8 எப்படி எழுதலாம்? 2 × 2 × 8, 2 4 4 2 8. அதனால் ரூட் ஆஃப் 2 × 2 × 2 எழுதலாம். √18 எப்படி எழுதலாம்? 2 × 3 × 3. இப்போ 2 3 6, 6 3 18. அடுத்தது 32, அது தேவையில்லை, இதனால போட்டு வச்சுருக்குது. அதான் 32க்கு எப்படி எழுதலாம்? 2 × 2 × 2 × 2 × 2. சரி, இப்போ முதல்ல √2 அப்படியே எழுதிக்கலாம். இப்போ 3 √2 இருக்குது. அது 2 ரூட்டுக்கு 2க்கு ஒரு 2 × √2. அப்போ 2 √2. அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 × 3 × 3. 2 3க்கு ஒரு 3 வெளியே எடுத்துடலாம், √2. அப்போ 3 √2. அடுத்தது பார்த்தோன்னா 5 √2 இருக்குது. அப்போது 4 √2 வெளியே எடுத்துடலாம், 2 × 2. அப்போ 2 2 4 4 √2. சரி, இப்போ முன்ன சொன்ன மாதிரி என்ன? வித்தவுட் யூஸிங் தி ஃபார்முலா we can do this. ஃபார்முலாவை பயன்படுத்தாமல் உறுப்பை காணப்போகிறோம். எப்படி? ரூட்டில் என்ன நம்பர் இருக்குதோ அதை விட்டுட்டு மீதி மட்டும் கணக்கில் எடுங்க. அப்போ 1, 2, 3, 4 பாதிப்பு இருக்கும். இது கூட்டுத்தொடர் வரிசையா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும் முதல்ல. அப்போது 2 - 1 1, 3 - 2 1. பொது வித்தியாசம் சமமாக இருக்கிறதுனால இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை. இட் இஸ் an AP. பொது வித்தியாசம் 1, காமன் டிஃபரன்ஸ் 1. பொது வித்தியாசம் 1 மடங்காக வர வேண்டும். The common difference should come as the first number and the multiple of 1. ஆரம்ப எண் 1 என்பதால் கணக்கில் சரியாக இருக்குது. அதனால் எனவே எந்த எண்ணையும் கூட்டவும் வேண்டாம், கழிக்கவும் வேண்டாம். அப்போ since the starting number is 1, it is correct in the sum, so don't add or subtract. அப்போது வது உறுப்பு பெருக்கல் பொது வித்தியாசம். அப்போது அதாவது எந்த டேர்ம் பெருக்கல் காமன் டிஃபரன்ஸ். 10 × 1 10. ரூட்டுக்குள்ளே என்ன நம்பர் இருக்குதோ அதை சேர்த்து எழுதுங்க. அப்போது 10 × √2. ஆனால் ரூட்டில் கேட்கல, ஆப்ஷனில் பூரா மல்டிப்ளை பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த √2 எப்படி எழுதலாம்? அதான் √2 அப்படியே எழுதிக்கிறோம். இந்த ரூட்டுக்கு இந்த 10 ரூட்டுக்குள்ளே போகணும். ரூட்டு எடுத்தாங்க, ரூட்னா 2க்கு ஒரு நம்பர் எடுத்துருப்போம். அதனால் 10 × 10 × 2. 5 5 100, 100 × 2 200. ஆப்ஷன் பி √200 is the answer. அடுத்த சம். ஃபைண்ட் தி 12th term of an AP. √3, √12, √27 etc. √3, √12, √27 என்ற கூட்டுத்தொடர் வரிசையில் 12வது உறுப்பை காண்க. ஆப்ஷன் ஏ 10√3, ஆப்ஷன் பி 14√3, ஆப்ஷன் சி 12√3, ஆப்ஷன் டி 16√3. சரி, இதுவும் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 1 3 இருக்குது, 1 12 இருக்குது, 1 27 இருக்குது. எல்லாமே நம்ம √3ஆல் மாற்ற முடியும். எப்படி? √3 அப்படியே போட்டுக்குவேன். 12 எப்படி பிரிக்கலாம்? 2 × 2 × 3, 2 2 4, 4 3 12. அதே மாதிரி 27 3 × 3 × 3, ரூட்டா 3 × 3 × 3. சரி, √3 அப்படியே எழுதிக்கலாம். 2 √2க்கு ஒரு 2 வெளியே எடுத்துட்டா 2 × √3. அடுத்து 2 3க்கு ஒரு 3 வெளியே எடுத்துட்டா 3 × √3. ரூட்டை விட்டுட்டு மீதி நம்பர் மட்டும் கணக்கில் எடுக்கணும். அப்போ என்ன? 1, 2, 3 ஏபியா இல்லையான்னு செக் பண்ண போகிறோம். என்ன? 2 - 1 = 1, 3 - 2 = 1. பொது வித்தியாசங்கள் சமமாக வருவதால் இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை. இட் இஸ் an AP. பொது வித்தியாசம் அப்போ 1, காமன் டிஃபரன்ஸ் இஸ் 1. பொது வித்தியாசம் 1 மடங்காக வர வேண்டும்.
The common difference should come as the first number as the multiple of 1. ஆரம்ப எண் 1 என்பதால் கணக்கில் சரியாக இருக்குது. எனவே கூட்டவும் வேண்டாம், கழிக்கவும் வேண்டாம். Since the starting number is 1, it is correct the sum, so don't add or subtract. அதாவது எத்தனையாவது உறுப்பு பெருக்கல் பொது வித்தியாசம், அதான் ஆன்சர். அப்போது எத்தனாவது டேர்ம் பெருக்கல் காமன் டிஃபரன்ஸ், எத்தனாவது டேர்ம் கேட்குறாங்க, 12 டேர்ம் கேட்குறாங்க. 12 பெருக்கல் 1 தட் இஸ் ஈக்குவல் டு 12. ரூட்டுக்குள்ளே என்ன இருக்கோ அதை அப்படியே சேர்த்து எழுதணும். 12 ரூட் 3. ஆப்ஷன் சி இஸ் தி ஆன்சர். 12 ரூட் 3. நெக்ஸ்ட், ஃபைண்ட் தி 8th டேர்ம் ஆஃப் an AP. ரூட் 5 ரூட் 20 ரூட் 45. ரூட் 5 ரூட் 20 ரூட் 45 என்ற கூட்டுத்தொடர் வரிசையில் 8வது உறுப்பை காண்க. இது பார்த்தீங்கன்னா வெவ்வேறையாக இருக்குது. ரூட் 5 ரூட் 20 ரூட் 45. சரி, ஆப்ஷன் ஏ 8 ரூட் 5, ஆப்ஷன் பி 6 ரூட் 5, ஆப்ஷன் சி 7 ரூட் 5, ஆப்ஷன் டி 9 ரூட் 5. சரி, இது முதல்ல இதை வந்து மாற்றும். வித்தவுட் யூஸிங் தி ஃபார்முலா வி கேன் டூ த சம். ஃபார்முலாவை பயன்படுத்தாமல் ஷார்ட்கட்டில் வரும். எப்படி, ரூட் 5 ரூட் 20 ரூட் 45. ரூட் 5 அப்படியே வச்சுக்கலாம். ரூட் 20 எப்படி பிரிக்கலாம், 2 பெருக்கல் 2 பெருக்கல் 5 பிரிக்கலாம். ரூட் 45 ரூட்டா 3 பெருக்கல் 3 பெருக்கல் 5 பிரிக்கலாம். சரி, முதல்ல ரூட் 5 2 ரூட் 2க்கு ஒரு 2 எடுக்கலாம். இப்போ 2 ரூட் 5, 2 3க்கு ஒரு 3 எடுக்கலாம். 3 ரூட் 5. இப்போ நாம் என்ன செய்யணும்னா கணக்கு போடுறதுக்கு ரூட்டெல்லாம் விட்டுடணும். ரூட்டு விட்டுட்டு மீதி நம்பரை மட்டும் எடுத்தா 1, 2, 3. சரி, இப்போ இது ஒரு ஏபியா இல்லையான்னு செக் பண்ணு. அப்போ 2 - 1 1, 3 - 2 1. இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை. இட் இஸ் an AP. பொது வித்தியாசம் 1. காமன் டிஃபரன்ஸ் இஸ் 1. பொது வித்தியாசம் 1 மடங்காக வர வேண்டும். The common difference should come as the first number as the multiple of 1. சரி, கணக்கில் என்ன இருக்குது, 1 2 3 இருக்குது. ஆரம்ப எண் 1 என்பதால் கணக்கில் சரியாக உள்ளது. எனவே எந்த எண்ணையும் கூட்டவும் வேண்டாம், கழிக்கவும் வேண்டாம். Since the starting number is 1, it is correct to the sum, so don't add or subtract. அப்போ வது உறுப்பு பெருக்கல் பொது வித்தியாசம். எத்தனாவது உறுப்பு கேட்குறாங்க, 8வது உறுப்பு. அப்போ 8 அது எந்த டேர்ம் பெருக்கல் காமன் டிஃபரன்ஸ். அப்போ 8 பெருக்கல் 1 8. சரி, அப்புறம் ரூட்டுக்குள்ளே என்ன இருக்குது, ரூட் 5. அதை அப்படியே சேர்த்து எழுதுங்க. 8 ரூட் 5. அப்போ ஆன்சர் ஏ இஸ் தி ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோடு மட்டும் பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆல்னு வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். அதுக்கடுத்தது உங்களால் முடிந்த பண உதவியை செய்யவும். அதோடு மட்டும் அல்லாமல் டிஸ்கிரிப்ஷனில் ஆப் லிங்க் கொடுத்துருக்குறோம். அந்த லிங்கை டவுன்லோட் செஞ்சு ஸ்டடி மெட்டீரியல், ரெக்கார்டட் கிளாஸ் போன்றவற்றை பார்த்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.